எல்லாரோட மொபைலும் பிஎஸ்என்எல் சிம்மால ஹீட் ஆகுதா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக பார்த்தலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்லையும் சரி பர்சனலாகவும் டிஎம் பண்ணியிருந்தாங்க. பிஎஸ்என்எல் சிம் யூஸ் பண்ணும்போது எனக்கு மொபைல் ஹீட்டிங் இஷ்யூ பயங்கரமாக இருக்குது, மற்ற சிம்மில் நான் இதை ஃபேஸ் பண்ணல, டேட்டா எனேபிள் பண்ணுறேன் இல்லை ஏதாவது பார்த்தீங்கன்னா என்னோட சர்வரில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது பயங்கரமாக ஹீட் ஆகுது, இது எதனால், இது உங்களுக்கும் நடக்குதா ப்ரோ சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதை பர்சனலாகவே டெஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா வேரியஸான காம்பினேஷன்ஸில் பிஎஸ்என்எல் சிம்மை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்னோட மொபைலில் வந்து போட்டு இது ஹீட் ஆகுதா இல்லையான்னு பார்க்க போகிறேன். ஆல்ரெடி சின்ன சின்ன மொபைலில் ட்ரை பண்ணேன், அதில் எனக்கு ஒரு ரிசல்ட் வந்துச்சு, நான் சொல்கிறேன். கூடவே என்னோட பர்சனல் மொபைலையும் இந்த ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்க போகிறேன். அதனால் பிஎஸ்என்எலோட 2 சிம்மை வந்து என்னோட மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். பிஎஸ்என்எல் இன்னொரு கம்ப்ளைண்ட்டும் வருது, ஒரே நேரத்தில் 2 பிஎஸ்என்எல் சிம்மை இன்ஸ்டால் பண்ணும்போது ஏதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா மேனுவலாகவே ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டும் வந்துச்சு. ஸோ அதையுமே நான் இங்கே ஃபேஸ் பண்ணுறேன். இது ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல. ஆனால் இதுக்கு முன்னாடி இப்படி இல்லை, இப்போ தான் இந்த கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் ஆகிருக்கு. அதுதான் யோசிக்கிறேன், இது எதனால் நடக்குது அப்படின்னு தெரியல. மேபி இது ஒரு பக்காக கூட இருக்கலாம். இது சிம்மில் பக் இருக்காது, சுற்றி இருக்க அந்த டவர் ரேஷியோவில் அந்த மாதிரி விஷயங்கள்ல தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் சிம்மு வந்து 2 சிம்மு இன்ஸ்டால் பண்ண முடியல. இன்ஸ்டால் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன விஷயத்தை வந்து ஃபேஸ் பண்ணோம். சோஷியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ணுறது, டேட்டா ஆன் பண்ணிட்டு சர்வ் பண்ணுறது, நெட்டில் வந்து சர்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே மொபைல் ஹீட் ஆக தான் செய்யுது. ஸோ இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான் போல இருக்குது. ஆல்சோ பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ணும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா ஹீட்டிங் இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ இது மல்டிபிள் காம்பினேஷன்ஸ்லையும் இப்படி நடக்குதா அப்படிங்கிறதுக்காக விஐயும் பிஎஸ்என்எல்லும், அதே நேரத்தில் ஜியோவும் பிஎஸ்என்எல்லும், அதே நேரத்தில் ஏர்டெல்லும் பிஎஸ்என்எல்லும், ஸோ இந்த மாதிரி மல்டிபிளான காம்பினேஷன்ஸ் போட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இது மூலியமாக நமக்கு தெரிஞ்சிடும் எங்கே பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத. ஸோ மல்டிபிளான காம்பினேஷன்ஸ் ஏன் போடுறோம் அப்படின்னா பிஎஸ்என்எல் டு பிஎஸ்என்எல்லே மேபி ப்ராப்ளமாக இருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால் எல்லா காம்பினேஷன்லையும் ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிடும். அது உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சிடும் இல்லையா? எல்லாத்துக்குமே நடக்குதா இல்லை அவங்களுக்கு மட்டும் தான் நடக்குதா அது தெரிஞ்சுக்கலாம். ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காம்பினேஷன் போட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்த்தப்ப சேம் ஹீட்டிங் இஷ்யூ தான் இருந்தது. ஸோ இது வந்து கொஞ்சம் கண்டிக்கத்தக்கதுன்னு தான் சொல்ல முடியும். ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஃபஸ்ட்டு வாங்கினப்போ எனக்குமே இப்படி இல்லை, ஆனால் இப்போது சில மொபைலில் நான் ஃபேஸ் பண்ணுறேன். இந்த பர்சனல் மொபைலில் நான் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. சீக்கிரமாக பிஎஸ்என்எல் இது என்ன இஷ்யூன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி கண்டுபிடிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். மேபி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுற இந்த 5G ஆகட்டும், 4Gயோட ஸ்ட்ராங் வேவ்ஸ் ஆகட்டும், இந்த 4G+ வோல்ட்டால தான் மேபி இப்படி நடக்குதோ அப்படின்னு தோணுது. பட் வோல்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக நடக்கலை. இப்போ இந்த ஹீட்டிங் இஷ்யூங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய இஷ்யூஸ் தான். சீக்கிரமாக பிஎஸ்என்எல் பார்த்து இதை ஃபிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ பிஎஸ்என்எலும் கண்டிப்பாக இதை பார்ப்பாங்க. நானும் டேக் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த இஷ்யூ ஃபிக்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.